இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, சாமி கிட்ட இந்த தேங்காவை உடைங்க. இப்போ எதுக்குமா? பூஜை நாளைக்கு தானே. அதனாலதான் இப்ப தேங்காய் உடைக்கணும். தேங்காய உடைக்க சொல்லி அந்த கோதண்ட ராமர் சொன்னாரா? இல்ல, எங்க தாத்தா சொல்லிருக்காரு. எந்த பூஜையும் இல்லாம எந்த பிரசாதமும் வைக்காம நடு வீட்டுல சாமி வெறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்படி தற்காலிகமா பிரதிஷ்டை பண்ணும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமியை திருப்திப்படுத்தணும். நீ இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் என் காலத்து விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாம் பாட்டி, அண்ணி சொல்ற டிப்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புராணங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சா ஒரு புராண புத்தகமே ரெடி ஆயிடும் போல இருக்கு. சரியே சொன்னடா. போய் தேங்காய் உடைக்கிறத பாருங்க. என்னாச்சு அவளுக்கு? அரவிந்தா, சொல்லுங்க. நாளைக்கு பூஜைக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா ஏதாவது ஸ்வீட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? மோத்திச்சூர் லட்டு கொடுக்கலாம்டா. எதுக்கு பாட்டி? அது உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ என்ன சொல்ற அரவிந்தா? ஆமாங்க, அதெல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டாத்த? என்ன? ஆர்டர் பண்ணி கொடுக்கறத விட அன்போட நம்மளே செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அத்தை. அன்போடு சமைக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அவ்வளவு பொறுமை இங்க யார்கிட்ட இருக்கு? அதான் நான் இருக்கனே அத்தை. அஞ்சோ பத்தோனா பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு உன்னால பண்ண முடியுமா? செய்யணும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருவேன். நீ ஆசாசியா பண்றேன்னு சொன்னாலும் என்னால அதை என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, நீ செய்யறதுல ஏதாவது குறை ஏற்பட்டுச்சுன்னா இந்த குடும்ப கௌரவமே போயிடும். அந்த கௌரவம் குறையாம அதுக்கு எந்த கலங்கமும் வராம நான் பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்க.